சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது. இயற்கையிலே ஒரு ராஜ கம்பீரம் அவர்களின் நடத்தை, பேச்சு, எண்ணம் எல்லாத்திலும் வெளிப்படும். எந்த கூட்டத்துக்குள் சென்றாலும் இவர்கள் தனியாக கண்ணில் பட்டு விடுவார்கள். காரணம், இவர்கள் இருக்கும் அந்த காந்த ஈர்ப்பு. இவர்கள் பேச ஆரம்பித்தாலே மக்கள் கவனமாக கேட்பார்கள். இவர்கள் நடக்கும்போது கூட பலரின் பார்வை இவர்களின் பின்தொடரும். இதற்கு காரணம் இவர்களின் உள்ளுக்குள்ளே இருக்கும் தன்னம்பிக்கை. தங்களை பற்றி இவர்களுக்கு இருக்கும் தெளிவு மிக வலிமையானது. நான் நினைத்ததை சாதிக்க முடியும் என்ற உறுதி இவர்களின் மனதின் ஆழத்தை ஆழமாக பதிந்திருக்கும். அதனால்தான் பல நேரங்களில் இவர்கள் மற்றவர்களுக்கு முன்னால் நின்று வழிகாட்டும் நிலைக்கு வருவார்கள். உண்மையில் சிம்மம் என்ற பெயருக்கு ஏற்ற மாதிரி சிங்கத்தன்மை இவர்களிடம் இருக்கும். மனதில் பெருமை, செயலில் தைரியம், எண்ணத்தில் உறுதி, நடையில் நம்பிக்கை, இவையெல்லாம் சேர்ந்துதான் இவர்களை வேறுபடுத்தி காட்டும். ஒரு குடும்பத்திலும் சரி, ஒரு சமூகத்திலும் சரி, இவர்கள் இருப்பது அந்த இடத்துக்கு ஒரு பலமாகவே இருக்கும். தங்களுடன் இருப்பவர்களை பாதுகாக்கும் ஒரு காவலன் மாதிரி இவர்கள் நடந்து கொள்வார்கள். நண்பர்களுக்கு துணையாக நிற்கும் ஒரு வலிமையான ஆதரவாக இருப்பார்கள். பெரிய மனசு இவர்களின் முக்கிய குணம். மற்றவர்கள் தயங்கும் இடத்தில் கூட இவர்கள் துணிவாக முடிவெடுப்பார்கள். அதனால் இவர்களை பலர் மதிப்பார்கள், மரியாதை செய்வார்கள். இவர்கள் இறங்கினா நமக்கு பயம் இல்லை என்ற நம்பிக்கை கூட பிறருக்கு வரும். அதே நேரத்தில் இவர்களின் வாழ்க்கை வெறும் புகழும் பெருமையும் மட்டுமல்ல, அதற்குள் ஒரு ஆழமான பொறுப்புணர்வும் எப்பொழுதும் இருக்கும். இவர்கள் எந்த வேலை எடுத்தாலும் அதை பாதியில் விட்டுவிடும் பழக்கம் இருக்காது. ஆரம்பிச்சா முடிச்சே தீரணும் என்ற மனநிலை இவர்களிடம் இருக்கும். ஒரு விஷயத்தை முடிக்கணும் என்றால் கடைசி வரை போராடுவார்கள். அதனால் எத்தனை தடைகள் வந்தாலும் இறுதியில் வெற்றி இவர்களே தேடி வரும். சில நேரங்களில் இவர்களின் தன்னம்பிக்கை அதிகமாக இருப்பதால் தங்கள் முடிவில் பிடிவாதத்தனமாக இருப்பார்கள். ஆனால் அந்த பிடிவாதத்தனமே பல நேரங்களில் இவர்களை மேலே கொண்டு போகும் சக்தியாக மாறிவிடும். இவர்கள் அன்பு, பாசம் நிறைந்தவர்கள். ஒருவரை உண்மையாக நேசிக்க ஆரம்பிச்சா முழு மனதுடன் நேசிப்பார்கள். குடும்பத்துக்காகவும் நண்பர்களுக்காகவும் எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள். தங்களுக்கு முக்கியமானவர்கள் சிரமத்தில் இருந்தா முதலில் உதவி செய்ய ஓடி வருவார்கள். அதே நேரத்தில் தங்கள் ஏமாற்றியவர்களை எளிதாக மன்னிக்க மாட்டார்கள். நம்பிக்கை இவர்களுக்கு மிகவும் முக்கியம். ஒரு முறை நம்பிக்கை உடைந்தால் அந்த உறவை பழைய மாதிரி திரும்ப கொண்டு வருவது இவர்களுக்கு சுலபமில்லை. பொதுவாகவே தலைமை பொறுப்பு ஏற்கும் குணம் இவர்களிடம் இருக்கும். நிர்வாகம், அரசியல், பொருளாதாரம், வியாபாரம், கலை, மேடை, பேச்சு போன்ற துறைகளில் இவர்களுக்கு எளிதாக முன்னேற்றம் வரும். மக்கள் முன்னிலையில் இருக்கும் இடங்களில் இவர்கள் பிரகாசிப்பார்கள். தங்களுடைய திறமையை காட்ட ஒரு வாய்ப்பு கிடைத்தாலே சாதாரண மனிதர்களாக இல்லாமல் பெரிய சாதனையாளர்களாக மாறும் திறன் இவர்களிடம் இருக்கும். காரணம், இவர்களின் உறுதி மற்றும் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற தீவிரமான எண்ணம். சில நேரங்களில் இவர்களிடம் ஒரு குறையும் இருக்கும். அது இவர்களின் பெருமை உணர்வு. யாராவது இவர்களை குறைத்து மதிச்சா அதை எளிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள், மனதில் வைத்து கொள்ளுவார்கள். ஆனால் அதே விஷயம் இவர்களை இன்னும் உயர வேண்டும் என்ற ஊந்துகோலாக மாறும். நான் யார் என்ற உலகத்துக்கு காட்டணும் என்ற எண்ணம் இவர்களை தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும். மொத்தத்தில் பார்த்தா இவர்கள் இருக்கும் இடத்தில் உற்சாகமும் தைரியமும் நம்பிக்கையும் இருக்கும். இந்த குணங்கள் தான் சிம்ம ராசியின் உண்மையான அடையாளம். மேலும் இவர்கள் உள்ளத்துக்குள் வெளியில் தெரியாத பல ஆழமான குணங்கள் இருக்கும். வெளியில பார்த்தா தைரியமானவர்களாகவும் எதற்கும் அஞ்சாதவர்களாகவும் தோன்றுவார்கள். ஆனால் உள்ளுக்குள் மிகவும் மென்மையான மனசு இருக்கும். எளிதில் யாரையும் நம்ப மாட்டார்கள். ஆனாலும் ஒரு முறை நம்பிக்கை வைத்துவிட்டால் அந்த மனிதருக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள். இதுவே இவர்களின் பெரிய பலம்.
சில நேரங்களில் அதே பலமும் பலவீனமாக மாறக்கூடும். ஏன்னா இவர்கள் நம்பிக்கை வைத்த மனிதர்கள் அந்த நம்பிக்கையை உடைத்தால் அது இவர்களுக்கு மிக ஆழமான காயத்தை கொடுக்கும். இருந்தாலும் அந்த வேதனையை வெளியே காட்ட மாட்டார்கள். உள்ளுக்குள் வைத்துக்கிட்டு மீண்டும் தங்களை வலிமையாக்கி கொள்வார்கள். இவர்கள் வாழ்க்கையில் சோதனைகள் வருவது சாதாரண விஷயம்தான். காரணம், இவர்கள் சாதாரண வாழ்க்கைக்கு பிறந்தவர்கள் இல்லை. உயர்ந்த நிலைக்கு செல்ல போகும் மனிதர்கள். அந்த உயரத்துக்கு போகும் பாதையில் சோதனைகள் வருவது தவிர்க்க முடியாதது. ஆரம்ப காலத்தில் நண்பர்கள் மூலமாக ஏமாற்றங்கள், பண விஷயங்களில் தடைகள், முயற்சிகளில் தோல்விகள் போன்ற அனுபவங்கள் வரலாம். ஆனால் அந்த சோதனைகள் இவர்கள் விழுந்து போகணும்னு வரவதில்லை, இன்னும் வலிமையாக மாறணும் தான் வரும். இந்த அனுபவங்களை கடந்து சென்ற பிறகு இவர்கள் வாழ்க்கையில் பெரிய உயரம் அடையும் வாய்ப்பு அதிகம். அதிர்ஷ்டமும் உயர்வு தரும் காலமும் இவருக்கு ஒரு கட்டத்தில் வந்து சேரும். நீண்ட காலம் முயன்றும் கிடைக்காத விஷயங்கள் திடீரென கிடைக்கும். மரியாதை, புகழ், பணம், சமூகத்தில் உயர்ந்த நிலை, இவை எல்லாமே ஒரே நேரத்தில் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. குறிப்பாக 30 வயதிற்கு பிறகு அல்லது நடுத்தர வயதில் இவர்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நடக்கலாம். அந்த காலத்தில் அவர்கள் எடுக்கும் முயற்சிகள் பெரும்பாலும் வெற்றியாக மாறும். மேலும் சில நிறங்கள் இவர்களுக்கு நல்ல சக்தி தரும் என்று கூறப்படுகிறது. தங்க நிறம், ஆரஞ்சு, சிவப்பு போன்ற நிறங்கள் இவர்களின் ஆற்றலை உயர்த்தும் என்று நம்பப்படுகிறது. இந்த நிறங்கள் இவர்களின் ஆற்றலை அதிகரிக்கவும் தன்னம்பிக்கையை உயர்த்தவும் உதவும் என்று பலர் நம்புகிறார்கள். அதே போல சில எண்களும் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் என்று கூறப்படுகிறது. 1, 3, 5, 9 போன்ற எண்கள் பல நேரங்களில் இவர்களுக்கு சாதகமாக இருக்கும். வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இவர்களுக்கு முக்கியமான நாட்களாக கருதப்படுகிறது. இந்த நாட்களில் தொடங்கும் விஷயங்கள் வெற்றியாக மாற வாய்ப்பு அதிகம். இவர்கள் வாழ்க்கையில் சாதாரண பாதை அல்ல, சோதனைகளும் வெற்றிகளும் கலந்த ஒரு பெரிய பயணம் மாதிரி இருக்கும். அந்த பயணத்தில் முடிவில் இவர்கள் ஒரு வலிமையான மனிதராகவும் பலரால் மதிக்கப்படும் ஒருவராய் மாறப்படுவார்கள். எங்கு இருந்தாலும் இவர்கள் ஒரு தலைவராகவும் மற்றவர்களுக்கு பாதுகாப்பாக நிற்கும் ஆதரவாகவும் இருப்பார்கள். அதனால்தான் சிம்ம ராசி பல இடங்களில் ஒரு உயர்ந்த ராசியாக குறிப்பிடப்படுகிறது. ஆனால் இவர்களின் வாழ்க்கையில் வெளியில் தெரியாத சில பலவீனங்களும் இருக்கும். வெளியில பார்த்தா தைரியமாகவும் வலிமையாகவும் தோன்றினாலும் உள்ளுக்குள்ளே பெருமை உணர்வு அதிகமாக இருக்கும். யாராவது இவர்களை குறைச்சு மதிச்சா அதை எளிதாக மறந்துவிட மாட்டார்கள். அந்த விஷயம் மனதில் நீண்ட நேரம் இருக்கும். சில நேரங்களில் இதனால் கோபம் அதிகமாகும். ஆனால் அந்த கோபம் நீண்ட நேரம் நீடிக்காது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு மீண்டும் அமைதியாகி விடுவார்கள். ஏன்னா இவர்களின் மனசு உண்மையில் நல்லது. இவர்களை வெற்றிக்கு கொண்டு செல்லும் முக்கியமான விஷயம் இவர்களின் எண்ணங்களும் பழக்கங்களும் தான். இவர்கள் எப்பொழுதும் பெரிய கனவு காண்பவர்கள். நான் வேண்டும் என்ற எண்ணம் இவர்களின் உள்ளத்தில் எப்பொழுதும் இருக்கும். அந்த எண்ணமே இவர்களை தினமும் முன்னேறச் செய்யும். ஒரு இலக்கு வைத்துக்கிட்டால் அதை அடையும் வரை முயற்சி விட மாட்டார்கள். மற்றவர்கள் கைவிடும் இடத்திலும் கூட இவர்கள் முயற்சி தொடரும். அதனால்தான் இவர்கள் வெற்றிக்கு அருகில் சென்று நிற்பார்கள். சில நேரங்களில் வாழ்க்கை அமைதியாகவும் சாதாரணமாகவும் போகும் காலம் இருக்கும். ஆனால் அதற்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் காத்திருக்கு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தா இவர்களின் வாழ்க்கை திடீர்னு மாறி போய்விடும். அது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு ஆகலாம், ஒரு பெரிய வியாபார சந்தர்ப்பம் ஆகலாம், இல்லையென்றால் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும் ஒரு முக்கிய மனிதரை சந்திக்கும் தருணமாக இருக்கலாம். அந்த ஒரு திருப்பம் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும். அதனால்தான் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு நாள் திடீர்னு உயர்ந்து செல்லும் என்று பலர் சொல்வார்கள். மற்ற ராசிகளுடன் பொருந்து பார்க்கும்போது தைரியமும் உணர்ச்சியும் புரிந்து கொள்ளும் ராசிகளுடன் இவர்கள் நல்ல உறவை கொண்டவர்கள். குறிப்பாக பார்த்தால் மேசம்,
தனுசு போன்ற ராசிகளுடன் நல்ல நட்பு உருவாகும் வாய்ப்பு இருக்கு. சில நேரங்களில் மிக அமைதியானவர்களோ அல்லது அதிக பிடிவாதத்தனம் கொண்டவர்களோடு கருத்து வேறுபாடு வரலாம். ஆனால் இவர்கள் மனதில் வைத்து கொண்டால் எந்த உறவையும் சரியாக நடத்தும் திறன் இவர்களிடம் இருக்கும். முடிவாக பார்த்தால் இவர்கள் வாழ்க்கையில் ஒரு சிங்கத்தின் ஆவி கொண்டவர்கள். வீழ்ந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் சக்தி இவர்களிடம் இருக்கும். தைரியம், பெருமை, அன்பு, தலைமை திறன், இந்த 4 குணங்களும் சேர்ந்து இவர்களை ஒரு விசேஷமான மனிதர்களாக மாற்றும். இவர்கள் இருக்கும் இடத்தில் உற்சாகமும் தன்னம்பிக்கையும் தானாக உருவாகும். பலருக்கு இவர்கள் ஒரு வழிகாட்டியாகவும் ஊக்கமாகவும் இருப்பார்கள். அதே நேரத்தில் சிம்ம ராசி அல்லது லக்கணம் உடையவர்களுக்கு சில நேரங்களில் காரணம் தெரியாத மன அழுத்தம் இருக்கும். எல்லாம் சரியாக இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு அழுத்தம் இருக்கும். குறிப்பாக சனி 8ஆம் இடத்தில் இருப்பதால் மனநிலை கொஞ்சம் மாறுபடும். 30 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது அவசியம். பல், வயிறு, எரிச்சல், மூக்கு தொடர்பான பிரச்சனை, தலைவலி, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் போன்றவற்றை கவனிக்க வேண்டும். தேவையில்லாமல் அதிகமாக பேசுவதையும் குறிப்பாக கைபேசியில் நீண்ட நேரம் பேசுவதையும் தவிர்ப்பது நல்லது. புதியவர்களிடம் பழகும்போது கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக அதிகாரம் அல்லது அரசியல் தொடர்புடையவர்களிடம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இல்லையென்றால் தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகலாம். வாகனம் ஓட்டும்போது விதிகளை மீறாமல் செல்ல வேண்டும். அதிக வேகம், திடீர் முறிவுகள், மற்றவர்களுடன் வாக்குவாதம் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. எப்போதும் எச்சரிக்கையுடன் இருந்தால் நன்மைகள் அதிகமாகும். நவ கிரகங்களில் கேதுவும் குருவும் சார்ந்த வழிபாடுகள் இவருக்கு வாழ்க்கை நன்மைகளை கொண்டு வந்து சேரும். அதே நேரத்தில் உடல் இயக்கம் மற்றும் நரம்பு தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்துவது அவசியம். தேவையில்லாத விஷயங்களை மனதில் வைத்து அதிகமாக யோசிப்பதை தவிர்த்தால் நல்லது. சில நேரங்களில் மனசை சுமையில்லாமல் வைத்து சிரித்து கொண்டே இருப்பதும் பெரிய நன்மையை தரும். பெற்றோரும் பெரியவர்களும் தங்களது வேலைகளில் பிஸியாக இருப்பதால் எங்களை கவனிக்கவே இல்லையே என்ற எண்ணம் மனதில் வரலாம். ஆனால் அது ஒரு தவறான எண்ணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் பிள்ளைகள் தொடர்பான விஷயங்கள் நல்ல முன்னேற்றம் காணப்படும். அவர்களின் படிப்பு, தொழில், வேலை போன்றவற்றில் நல்ல அனுகூலங்கள் உருவாகும். குடும்பத்தினருடன் சேர்ந்து பயணம் செல்லும் வாய்ப்புகள் கிடைக்கும். சுற்றுலா, தொலைதூர பயணம், உறவினர்களை சந்தித்தல் போன்ற நல்ல நிகழ்வுகள் நடைபெறும். மலை கோவில்களுக்கு சென்று தரிசனம் செய்யும் வாய்ப்பும் கிடைக்கும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உங்களை அன்பாக நடத்தும் மனிதர்களிடம் அன்பாக பழகுவது உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேரும். நல்ல மனிதர்களையும் நல்ல சூழலையும் உங்களை சுற்றி வைத்துக் கொள்வது மிகவும் முக்கியம். சில கிரக நிலைகள் காரணமாக சில நேரங்களில் சிரமங்கள் வரலாம். குறிப்பாக அஷ்டம சனி இருப்பதால் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம். இந்த காலத்தில் வாகனம் ஓட்டும்போது கூடுதல் கவனம் தேவை. 24 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் வேலை, குடும்ப, பயணம் கவனமாக இருப்பது வேண்டும். வாழ்க்கை துணையை சொல்வதை கேட்டு நடப்பதும் நல்ல பயன்களை தரும். நண்பர்கள் அல்லது உறவினர்கள் உசுப்பேற்றி விட்டாலும் உடனே நம்பாமல் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். குரு நல்ல இடத்தில் இருப்பதால் தாய்வழி உறவுகள் மற்றும் இரத்த பந்த உறவுகளில் நல்ல மாற்றங்கள் வரும். பழைய கடன்களை அடைக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். கடனை முடிக்க எடுத்த முயற்சிகள் வெற்றி தரும். மன அமைதியும் நிம்மதியும் அதிகரிக்கும். முதலீடுகள் செய்வதற்கான நல்ல சூழ்நிலை உருவாகும். இதுவரை இருந்த உடல் நல பிரச்சனைகள் படிப்படியாக சரியாகும்.
நரம்பு மற்றும் வயிறு தொடர்பான விஷயங்கள்ல கவனம் செலுத்துவது அவசியம். உணவில் கவனம் வைத்து மோர், மாதுளம் போன்றவற்றை எடுத்துக்கொண்டால் உடல் நலத்துக்கு நல்லது. உணவு தொடர்பான விஷயங்கள்ல கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியம். குறிப்பா இரவு நேரத்தில் அதிகமாக தாமதிக்காமல் 7 மணிக்குள் உணவை முடித்து விடுவது உடல் நலத்திற்கு நல்லது. வேலை, தொழில், வியாபாரம் போன்ற இடங்கள்ல மேலே இருப்பவர்கள் தேவையில்லாமல் ஆலோசனை சொல்லாமல் அமைதியாக செயல்படுவது நல்லது. இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். பொறுமையும் நிதானமும் இருந்தால் பல விஷயங்கள் தானாக சரியாகும். உடல் நலம் மெதுவாக மேம்படும். பணவரவும் சீராக இருக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். எடுத்த காரியங்கள் வெற்றியாக மாறும். திட்டமிட்டு செய்யும் செயல்களில் நல்ல வளர்ச்சி இருக்கும். குடும்பத்தில் தேவையில்லாத கோபம், கத்துவது போன்றவற்றை தவிர்த்தால் அமைதி அதிகரிக்கும். சிம்ம ராசியினருக்கு பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு நல்ல பலன்களை தரும். மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் நன்மை கிடைக்கும். அதிலும் முக்கியமாக பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் குபேர யோகம் இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையிலான பிரச்சனைகள் குறையும். நிதிநிலை மேம்படும். நீண்ட நாட்களாக நினைத்திருந்த ஆசைகள் நிறைவேறும். யோக பலன்கள் அதிகமாக இருக்கும். அஷ்டம சனி இருப்பதால் பயப்பட தேவையில்லை. ஜென்மத்தில் கேது இருப்பதால விநாயகர் வழிபாடு மிகவும் நல்லது. காரிய சித்தி மாலை கேட்பதும் நன்மை தரும். சில நேரங்களில் நரம்பு தொடர்பான பிரச்சனைகள், உடலில் படபடப்பு, கால்களில் பிடிப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதிகம் கவனம் தேவை. இந்த காலத்தில் பயணங்கள் அதிகமாக இருக்கும். வருடம் தொடங்கியவுடன் பயணங்கள் தொடங்கும் நிலை வரும். கோளார் பதிகம் கேட்பது மன அமைதியை தரும். எதிரிகள் தொடர்பான பதட்டங்கள் குறையும். பழைய கடன்களை அடைக்கும் வாய்ப்பு கிடைக்கும். தாய் தந்தையின் ஆதரவு கிடைக்கும். வாழ்க்கை துணை உங்களுடன் இருந்து ஆதரவாக இருப்பார்கள். காதல் மற்றும் உறவு விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தேவையில்லாத மன குழப்பங்களை விட்டு விலகி அமைதியாக இருந்தால் வாழ்க்கை இன்னும் நன்றாக இருக்கும். பணவரவு நல்லபடியாக இருக்கும். தொழிலில் சண்டை சச்சரவுகளை தவிர்த்து அமைதியாக செயல்பட்டால் முன்னேற்றம் கிடைக்கும். வாகனம் ஓட்டும் போது மிகுந்த கவனம் தேவை. படிக்கட்டுகளில் ஏறும் இறங்கும் போது கவனமாக இருக்க வேண்டும். கால்களுக்கு பாதிப்பு ஏற்படாதபடி கவனித்து நடப்பதும் நல்லது. எச்சரிக்கையுடன் இருந்தால் இந்த காலம் முழுவதும் நன்மைகளை தரும். கால்களில் சிறிய காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இளம் வயது பெண்கள் இன்னும் அதிகமாக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இரத்த உறவுகள் மூலம் நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும். உறவினர்களின் மூலம் பணவரவும் சொத்து சார்ந்த நன்மைகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். மன அழுத்தங்கள் மெதுவாக குறையும். இந்த மாதத்திற்கு பிறகு குருவின் பார்வை கிடைப்பதால் திடீரென அதிர்ஷ்டங்கள் உருவாகும். இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத நல்ல பலன்கள் பலவும் கிடைக்கும். நீங்கள் தொடங்கும் காரியங்கள் வெற்றி பெறும். கூடுதல் வருமான வாய்ப்புகள் உருவாகி நிதிநிலை வலுப்படும். மன அமைதி அதிகரிக்கும். உடல் நலமும் மேம்படும். ஆனால் இந்த யோகம் 8ஆம் இடத்தில் இருப்பதால் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். குறிப்பாக எதிரிகள் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். யாரையும் முழுமையாக நம்பிவிடாமல் சிந்தித்து நடக்க வேண்டும். தேவையில்லாத விவாதங்களில் ஈடுபடாமல் தங்கள் வேலைகளில் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. வேலை தேடுபவர்கள் இன்னும் கொஞ்சம் முயற்சி அதிகரிக்க வேண்டும். உடனடி பலன் கிடைக்காததால் சிறிய ஏமாற்றம் வரலாம். அதனால் மனம் உடையாமல் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். பொருளாதாரத்தில் சில நேரங்களில் சற்று சிரமம் இருக்கலாம். ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துவது முக்கியம். மன அழுத்தத்தை தவிர்க்க முயற்சி செய்ய வேண்டும். நேரத்தை வீணாக்காமல் பயனுள்ளதாக பயன்படுத்துவது நல்லது. மத நம்பிக்கை உள்ளவர்கள் விஷ்ணுவை மனதில் கொண்டு வழிபட்டால் மன அமைதி கிடைக்கும். சூரியன் நல்ல நிலையில் நகர்வதால் திடீரென பணவரவு அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் நிறைவேறும். தன்னம்பிக்கை மேலும் உயரும். திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். விருப்பமான பொருட்களை வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்தினுடன்
குடும்பத்தினருடன் பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். வேலை பார்க்கும் நபர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது. மேலும் சில கிரக அமைப்புகள் காரணமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். பல வழிகளிலிருந்து பணம் வரும். நிதிநிலை உயர்ந்தாலும் வாழ்க்கை மெதுவாக நகர்வது போல தோன்றினாலும் ஆனால் பொறுமையுடன் இருக்க வேண்டும். ஆணவத்தை குறைத்து அமைதியாக நடந்து கொள்வது இந்த காலத்தில் மிகவும் முக்கியம். குடும்பத்தினருடன் சேர்ந்து பயணம் செல்லும் வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மாதம் முடியும் வரை எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் வைத்திருப்பது நல்லது. தேவையில்லாத விஷயங்களை மனதில் வைத்து அதிகமாக யோசிக்கும் பழக்கத்தை தவிர்க்க வேண்டும். எளிமையாக மகிழ்ச்சியாக இருப்பதையும் தெய்வத்தை நினைத்து வழிபடுவதையும் தொடர்ந்தால் மன நிம்மதி கிடைக்கும். உடல்நிலையில் இரத்த அழுத்தம், சர்க்கரை, குறைந்த அழுத்தம் போன்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்த வேண்டும். 24 வயதிற்கு உள்ளவர்கள் சட்டத்திற்கு உட்பட்ட விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் எந்த சட்ட சிக்கல்களிலும் சிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். சில நேரங்கள்ல வழக்குகள் அல்லது பதவி தொடர்பான சிக்கல்கள் வர வாய்ப்புள்ளது. வேலை, தொழில், படிப்பு, வியாபாரம் என எந்த துறையிலாவது சிறிய சிரமங்கள் தோன்றலாம். கைபேசியில் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும். பதட்டத்தை தவிர்த்து அமைதியாக நடந்தால் பல பிரச்சனைகள் தானாக குறையும். அண்டை, அயலார் மற்றும் உறவினர்கள் தொடர்பான விஷயங்களிலும் கவனமாக இருப்பது நல்லது. சில கிரக நிலைகள் காரணமாக சற்று கவனமாக சூழ்நிலைகள் உருவாகலாம். அதனால் இரவு நேர பயணங்களில் கவனம் தேவை. பணம் தொடர்பான விஷயங்கள பாதுகாப்பாக இருக்க வேண்டும். யாரிடமும் தேவையில்லாமல் நம்பிக்கை வைக்காமல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். நண்பர்கள் மற்றும் சகோதரர்கள் மூலம் சில சிரமங்கள் வர வாய்ப்பு இருக்கும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டும். பண விஷயங்கள்ல சிந்தித்து முடிவெடுப்பது மிகவும் அவசியம். ஆனால் அதே நேரத்தில் நல்ல பலன்களும் இருக்கும். பாக்கியஸ்தானத்துல நல்ல அமைப்பு இருப்பதால திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும். பைரவர் வழிபாடு நல்ல நன்மைகளை அதிகரிக்கும். குரு நல்ல நிலைக்கு செல்லும் காரணமாக குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறைந்து மகிழ்ச்சி அதிகரிக்கும். நிதிநிலை வழிபடும். பல வழிகளிலிருந்து பண வரவு ஏற்படும். வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் உருவாகும். வாழ்க்கை துணைவுடன் உறவு இனிமையாக இருக்கும். கடன் தொல்லைகளில் இருந்து விடுபடும் வாய்ப்பு கிடைக்கும். புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்ளும் சந்தர்ப்பங்கள் உருவாகும். பணி இடத்தில் மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். மாணவர்களுக்கு இந்த காலம் நல்ல முன்னேற்றத்தை தரும். தொழில் வாழ்க்கையிலும் வெற்றிகள் காணப்படும். உடன் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியாக நேரம் செலவிட வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனாலும் மாதத்தின் தொடக்கத்தில் சில சிறிய தடைகள் வரலாம். அதை மனதில் வைத்து கொள்ளாமல் அமைதியாக இருந்தால் பின்னர் நிலைமை மெதுவாக சரியாகும். சூரியன் நல்ல நிலைக்கு நகரும் போது இவர்களின் வாழ்க்கையில் மாற்றம் தெளிவாக தெரியும். சமூகத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். மரியாதை அங்கீகாரமும் உயரும். குறிப்பாக அரசு தொடர்பான விஷயங்கள்ல நல்ல பலன் கிடைக்கும். எதிர்பாராத லாபங்கள் உருவாகும். பொருளாதார முன்னேற்றங்கள் காணப்படும். புதிய சொத்துகள் வாங்கும் வாய்ப்புகள் உருவாகும். இந்த காலத்துல புதிய வாகனம் வாங்குவது அல்லது எதிர்காலத்தில் உதவும் நல்ல ஒரு மனிதரை சந்திப்பது போன்ற நல்ல மாற்றங்கள் நடக்கலாம். குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் நடைபெறும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு இது நல்ல காலம். ஆனா இதையெல்லாம் தாண்டி சில மறைமுக சிக்கல்கள் இருக்க வாய்ப்புண்டு. அவை வெளிப்படையாக வராது. அருகில் இருக்கும் மனிதர்களின் மூலம் வரக்கூடும். இவர்கள் எல்லாரையும் நம்பும் குணம் கொண்டவர்கள் என்பதால் சிலர் அதை தவறாக பயன்படுத்தலாம். குறிப்பாக பணம் அல்லது கூட்டு முயற்சிகளில் கவனம் அவசியம். யாரையும் உடனே நம்பாமல் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். குறிப்பாக 28 முதல் 35 வயதிற்குள் இருப்பவர்களுக்கு பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த காலத்துல வேலை, வியாபாரம், பணம், சமூக மரியாதை இவை எல்லாவற்றிலும் நல்ல உயர்வு கிடைக்கும். அதன் பிறகு நடுத்தர வயதில் வாழ்க்கை நிலையாக மாறி
குடும்பத்திலும் சமூகத்திலும் முக்கியமாக மனிதராக மாறுவார்கள். சில நேரங்களில் யாருக்கும் தெரியாமல் பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடீரென இவர்களை தேடி வரும். இவர்களின் காதல் மனநிலை மிகவும் ஆழமானது. ஒருவரை நேசிக்க ஆரம்பித்தால் அதை மிகுந்த உண்மையுடன் ஏற்றுக்கொள்வார்கள். காதலிக்கும் மனிதரை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கும். வாழ்க்கை துணை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல தியாகங்கள் செய்ய தயங்க மாட்டார்கள். ஆனால் இவர்களுக்கு மரியாதை மிகவும் முக்கியம். தங்களை மதிக்காத உறவை நீண்ட காலம் தாங்கிக் கொள்வதில்லை. அதனால்தான் இவர்களுடன் வாழ்பவர்கள் இவர்களின் உணர்ச்சியும் பெருமையும் புரிந்து கொண்டு நடந்தால் அந்த உறவை மிகவும் வலிமையானதாக மாறும். பண விஷயத்தில் பார்த்தால் இவர்களை பெரிய அளவில் வளர வாய்ப்பு அதிகம். காரணம், இவர்கள் பெரிய கனவு காண்பவர்கள். சாதாரண வாழ்க்கையில திருப்தி அடையாமல் எப்பொழுதும் உயர்ந்த நிலையை நோக்கி செல்ல விரும்புவார்கள். அதனால்தான் தொழிலிலும் வியாபாரமும் வளர்ச்சி பெறும். சில நேரங்கள்ல திடீரென பெரிய பண வாய்ப்புகளும் கிடைக்கும். வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் வசதியை நிலையும் அடையும் வாய்ப்பு அதிகம். மொத்தத்துல பார்த்தா இவங்க வாழ்க்கையில சிங்கம் போல வாழும் மனிதர்கள். எங்கு இருந்தாலும் தங்கள் கம்பீரத்தை இழக்க மாட்டார்கள். தன்னம்பிக்கை, தைரியம், உறுதி, இந்த மூன்றும் சேர்ந்து இவர்களை எப்பொழுதும் முன்னேற்ற பாதையில் நடத்தும். சோதனைகள் வந்தாலும் அதை கடந்து மேலே எழும் வலிமை இவர்களிடம் எப்பொழுதும் இருக்கும். இவர்களிடம் எப்பொழுதும் இருக்கும் தைரியம், பெருந்தன்மை, அன்பு, தலைமை திறன், இந்த குணங்கள் சேர்ந்துதான் இவர்களின் உண்மையான சக்தி. அதனாலதான் பலர் இவர்களை ராஜகுணம் கொண்டவர்கள் என்று பாராட்டுவார்கள். இவர்கள் எங்கு இருந்தாலும் ஒரு கம்பீரமான நிலையை தக்க வைத்துக் கொள்வார்கள். ஆனா இவர்களின் வாழ்க்கையில் சில நேரங்களில் மறைமுக எதிரிகளும் இருக்கும். காரணம், இவர்கள் எங்கு சென்றாலும் முன்னிலையில் இருப்பார்கள். அந்த முன்னேற்றத்தை பார்த்து சிலருக்கு பொறாமை தோன்றும். வெளியில் நண்பர்களாக நடந்து கொண்டு உள்ளுக்குள் போட்டி உணர்வு வைத்திருப்பவர்களும் இருக்கலாம். அதனால் யாரையும் நம்ப வேண்டாம். யாரை தூரத்தில் வைத்து கொள்ள வேண்டும் என்பதை இவர்கள் அனுபவத்தின் மூலமாக மெதுவாக கற்றுக்கொள்வார்கள். இந்த அனுபவமே இவர்களை இன்னும் புத்திசாலியாகவும் எச்சரிக்கையாகவும் மாற்றும். உண்மையில் பார்த்தால் இவர்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளி மாதிரி இருப்பவர்கள். இவர்கள் அருகில் இருந்தாலே மற்றவர்களுக்கு தைரியம் வரும். இவர்கள் பேசினால் உற்சாகம் வரும். இவர்கள் வழிகாட்டினால் பலர் முன்னேறுவார்கள். அதனால்தான் ஜோதிடத்தில் சிம்ம ராசி ஒரு கம்பீரமான ராசி என்று சொல்லப்படுகிறது. சரி, அடுத்தடுத்த மாதங்கள்ல உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.